திருக்குறள் 170. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. கதை 1. இரு நண்பர்கள். ஒரே கிராமத்தில் ரவி மற்றும் சிவா என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்தார்கள். ரவி மிகவும் பணக்காரன், ஆனால் கருணை இல்லாதவன். ஏழைகள் உதவி கேட்டால் விரட்டிவிடுவான். சிவா மிகுந்த கருணையுள்ளவன், ஆனால் வேலை இல்லாமல் வறுமையில் இருந்தான். பிறருக்காக எதையும் தியாகம் செய்வான். ஒருநாள் பெரியவர் ஒருவர் சொன்னார், ரவி, உனக்கு பொருள் இருக்கிறது, ஆனால் அருள் இல்லை. சிவா, உனக்கு அருள் இருக்கிறது, ஆனால் பொருள் இல்லை. காலம் சென்றது. ரவி பணம் இருந்தும் மனநிம்மதி இல்லாமல் தனிமையில் வாழ்ந்தான். சிவா கருணையால் அனைவரின் அன்பை பெற்றான், ஆனால் அடிப்படை தேவைகளுக்கே போராடினான். பின்னர் இருவரும் மாற்றம் கொண்டார்கள். ரவி கருணையை கற்றுக்கொண்டான். சிவா உழைப்பின் மதிப்பை உணர்ந்து வேலை பெற்றான். அப்போதுதான் வாழ்க்கை முழுமை பெற்றது. பாடம்: வாழ்க்கைக்கு பொருள் தேவை, ஆன்மீக உயர்வுக்கு அருள் தேவை. கதை 2. மருத்துவமனையும் மனிதநேயமும். ஒரு பெரிய மருத்துவமனையின் உரிமையாளர் சுரேஷ். அவரிடம் கோடிக்கணக்கான செல்வம் இருந்தது. ஆனால் ஏழைகள் சிகிச்சைக்கு வந்தால், பணம் இல்லையா, வெளியே போங்கள் என்று கடுமையாக பேசுவார். அதே மருத்துவமனையில் வேலை செய்த ஒரு சாதாரண செவிலியர் மாலதி. அவள் சம்பளம் குறைவானது, ஆனால் ஏழைகளுக்கு தனது நேரத்தையும் அன்பையும் கொடுப்பாள். ஒருநாள் சுரேஷ் திடீரென உடல்நலக் குறைவால் படுக்கையில் விழுந்தார். அவரை கவனித்தது மாலதி. அவள் அன்பும் கருணையும் அவரது மனதை உருக வைத்தது. அப்போது அவர் உணர்ந்தார், பணம் உடலை காப்பாற்றும், கருணை மனதை காப்பாற்றும். கதை 3. 2 வீடுகள். ஒரு தெருவில் 2 வீடுகள் இருந்தன. முதல் வீடு பெரிய வீடு, கார்கள், வசதிகள். ஆனால் யாரும் சிரிக்கவில்லை. ஒருவருக்கொருவர் அன்பு இல்லை. இரண்டாவது வீடு சிறிய வீடு, குறைந்த வசதி, ஆனால் எப்போதும் சிரிப்பு, பிறருக்கு உதவும் மனம். ஒருநாள் ஒருவர் கேட்டார், எந்த வீடு உண்மையில் வளமானது? பதில் வந்தது, பொருளால் நிறைந்தது முதல் வீடு, அருளால் நிறைந்தது இரண்டாவது வீடு.